வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரோ ஜூம். என்னோடய பேர் மோகன். நீங்களும் எல்ட்ரோ ஜூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்மளோட அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சுருப்பீங்க, இது 4440 ஐசி போர்டு தான். இந்த ரெண்டு போர்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு மற்றும் இதோட ஒயரிங் கனெக்ஷன்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த போர்டை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாததுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 4440 ஐசி போர்டு, டபுள் ஐசி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, 2 ஐசி யூஸ் பண்ணி போர்டு. ஃபஸ்ட்டு இந்த போர்டை பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த போர்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த போர்டில் ஒன்றும் இல்லை, ரெண்டு ஐசி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இந்த ஐசிக்கான ஃபில்டர்லாம் போட்டு கொஞ்சம் நாய்ஸஸ்லாம் வராத மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதில் நம்ம ஆடியோ இன்புட்டு கொடுக்கணும். இது இப்போ இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஆடியோ இன்புட்டு கொடுத்தா போதும், இந்த ஐசி ஒர்க் ஆகும். ஸ்பீக்கர் லைன் கொடுத்தா பாட வச்சிடலாம். மற்ற இதுக்கு ஒயரிங் கனெக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 12 வோல்ட்டு பவர் சப்ளை இங்கே தான் கொடுக்கணும், 12 வோல்ட்டு. அடுத்து ஆடியோ இன்புட்டு போர்ட்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆடியோ இன்புட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐசிக்கும் ஆடியோ இன்புட்டு. அடுத்து இது ஸ்பீக்கரு. இதிலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்தோமா நம்ம ஸ்பீக்கர் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஆடியோ இன்புட் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற வால்யூம் கண்ட்ரோல் தான். வால்யூம் கண்ட்ரோல் இது வந்து இன்புட்டு, இது அவுட்டு, இது கிரவுண்டு. சார், நம்ம இது ஆடியோ இன்புட்டு கொடுத்து இதுலேருந்து அவுட் வால்யூம் அது இன்க்ரீஸ் பண்ணுற அவுட் அதிகமாக எடுத்துக்கலாம். இது கிரவுண்டு. இந்த இன்புட்டு ஆடியோ இன்புட் இது எங்கேருந்து இதுக்கு வரப்போகுதுன்னா கண்ட்ரோலுக்கு. சப்போஸ் நம்ம யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஆடியோ இன்புட்டு இங்கே கொடுத்துக்கலாம். இதில் இன்புட் கொடுத்து நம்ம அவுட் இதில் எடுத்துக்கலாம். நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஆடியோ கொண்டு வந்து இதில் இன்புட்டை கொடுத்துட்டோமா, அடுத்து இதில் அவுட் எடுத்து இந்த போர்டில் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம இப்போ பேஸ் டேபிளுக்குன்னா லைன் எப்படி நம்ம பேஸ் டேபிள் தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு இன்புட் வால்யூம் கண்ட்ரோல் இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேஸ் டேபிளுக்கு ஆடியோ லைன் கொடுத்து அதிலேருந்து ஆடியோ எடுத்துகிட்டு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கொடுக்கணும். ஸோ இதுதான் பேஸ் டேபிள் போர்டு. இப்போ யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஆடியோ எடுத்து இதில் இந்த போர்டில் இன்புட்டாக கொடுத்துடணும். இது பாருங்க, இங்கே ஒரு இன்புட் இருக்குது, இது ஆடியோ இன்புட்டு. யூஎஸ்பி போர்ட்லேருந்து பேஸ் டேபிள் போர்டுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்துட்றோம். ஆடியோ இன்புட் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பேஸ் டேபிள் போர்ட்லேருந்து பேஸுக்கு 2 பேஸ் இருக்குது, 2 ட்ரிபிள் இருக்குது. ஏன்னா ரெண்டு ஐசிக்கிறனால இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இதுலேருந்து அவுட் எடுத்து இங்கே ஒரு அவுட்புட் இருக்குது, இதுலேருந்து அவுட்புட் எடுத்து தான் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறோம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்து செகண்ட் பின்னு கிரவுண்டு இதை எடுத்து ஐசி போர்டு கொடுக்கணும். வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஐசி போர்டு கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த போர்டில் பேஸ் டேபிள் போர்டு இன்பில்டாக வந்துடுது. தட்ஸ் ஆல். இந்த மெத்தட் தான் இதில் வந்துடுது. பேஸ் டேபிள் போர்டு இது கூடவே வந்துடுது. இது வந்து மார்க்கெட்டில் கட் போர்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃபுல் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட 5 வோல்ட் ரெகுலேட்டரும் கூடவே வந்துடுது. இந்த போர்டு பற்றி இப்போ ஒயரிங் கனெக்ஷன் பற்றி டீட்டெயில் பார்ப்போம். சேம், இது பாதி கீழே இந்த ஐசி இந்த போர்டோட டைப்பு தான் கீழே இருக்கும்.
அதுக்கடுத்து மேலே பேஸ் டேபிள் போர்டு அதே டைப்பில் தான் இருக்கும். மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நம்ம பார்த்து இதை புரிஞ்சுக்கிறது தான். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. அப்படியே பார்த்துக்கலாம். பாருங்க, இதான் ஆடியோ இன்புட்டு. இந்த ஐசிக்கு இன்புட் கொடுத்தா இந்த ஐசி இப்போ பாடும். இது ஸ்பீக்கர் லைன் இங்கே இருக்குது. இது ரெண்டும் ஸ்பீக்கர் இருக்குது. இது பவர் சப்ளை கொடுத்து, பவர் சப்ளை தான் இது ப்ளஸ் மைனஸு. இதில் பவர் சப்ளை 12 வோல்ட் கொடுத்துட்டோம்னா இந்த போர்டு ஃபுல்லாக பவர் சப்ளை போயிடும். அதுக்கப்புறம் இங்கே ஆடியோ இன்புட்டு கொடுத்துடணும். ஆடியோ இன்புட் கொடுத்துட்டா இங்கே நம்ம அவுட் எடுத்துக்கலாம். இந்த இன்புட் எங்கேருந்து வரும் அப்படின்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோலில் 2வது பின்னு 3வது பின்லேருந்து தான் இந்த இதுக்கு இன்புட் வரும். அதாவது 2வது பின்லேருந்து எடுத்து வந்து இந்த இங்கே கொடுத்துடணும். இது பக்கத்தாலே இருக்குது கிரவுண்டில் இங்கே ஒன்று கிரவுண்ட் கொடுத்துடலாம். ஸோ அதேமாதிரி தான் இந்த ஐசிக்கும் இங்கே ஆடியோ இன்புட் கொடுத்து இங்கே கிரவுண்ட் கொடுத்துடணும். இது வந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்துக்கலாம். இது வச்சால் அவ்வளோதான். இப்போது இந்த மேலே பேஸ் டேபிளுக்கு தான் அதை எடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்கணும். இங்கே பேஸ் டேபிள் லைன் இருக்குது. அதுலேருந்து எடுத்து வந்து ஃபஸ்ட்டு பின்னுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த போர்டை பற்றி பார்ப்போம் டீட்டெயிலாக. இது வந்து ஆடியோ இன்புட்டு, லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு. இதுதான் ஆடியோ இன்புட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 பின்னு, இந்தாண்ட ஒரு 3 பின்னு, இங்கே ஒரு 3 பின்னு, இந்தாண்ட ஒரு 3 பின்னு இருக்குது. இது என்னதுன்னா பேஸ் டேபிள் தான். பேஸ் டேபிளுக்கான கனெக்ஷன் இங்கே கொடுத்து நம்ம பேஸ் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே அவுட்புட்னு போட்டுருக்கு பாருங்க. இதுதான் ஆடியோ அவுட்டு. இங்கே ஒரு அவுட் இருக்குது. இங்கே ஒரு அவுட் இருக்குது. இந்த ஆடியோ அவுட். இது ரெண்டையும் எடுத்து ரெண்டு வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கணும். இந்த போர்டிலேருந்து 2 அவுட்புட்டையும் எடுத்து நம்ம 2 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துருக்கோம். 2 வால்யூம் கண்ட்ரோலையும் ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் 2வது பின் தான் அவுட்புட்டு. 2வது பின்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இந்த இன்புட்டில் கொடுத்துடணும். இன்புட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3வது பின்னு கிரவுண்டு. 3வது பின்னு பக்கத்தாலே கிரவுண்ட் அடிச்சிட வேண்டியதான். ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இந்த போர்டு இந்த மாதிரி தான் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ரெகுலேட்டருக்கும் அடுத்து ரெகுலேட்டர். இந்த போர்டில் ரெகுலேட்டர் இருக்குது. ரெகுலேட்டருக்கு நம்ம 12 வோல்ட் ஆல்ரெடி கொடுத்துட்றோம். இங்கே 12 வோல்ட் கொடுத்தோமா இந்த போர்டு ஃபுல்லாக 12 வோல்ட் சப்ளை ஆகிரும். அதுக்கப்புறம் ரெகுலேட்டரும் 12 வோல்ட் போயிடும். அதில் வந்து நம்ம 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இது 5 வோல்ட் ரெகுலேட்டர், 12 வோல்ட் 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட் தான் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. இது கூடவே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இன்னும் சேனலுக்குன்னு இன்னும் இப்போ தனியாக எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. என்னோடய ஒர்க்கிங் டைம்லேயே நான் கூடவே இது வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் இவ்வளோ நாளாக என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணிக்க முடியல. இனிமேல் நான் எல்லாமே தமிழ்லேயே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதா, தெளிவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுக்குன்னு டைம் எதுவும் ஒதுக்கலை. ஏன்னா இதுலேருந்து எனக்கு எந்த ஒரு இன்கமும் இன்னும் வரல. அதனால தான் நான் இதுக்குன்னு டைம் எதுவும் இன்னும் ஒதுக்கலை. சரி, வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற டவுட்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் டெய்லியுமே வீடியோஸ் பார்க்கலாம். டெய்லி முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லாம் அதுவுமே தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வேறு ஏதாவது செய்யணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன செய்யலான்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.